படையப்பா படம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா ரீரிலீஸ் ஆகுது. ஆனால் ஒரு புது ஹீரோ தன்னுடைய முதல் படத்தையோ இல்லாட்டி ஒரு பயங்கரமான படத்தையோ ரிலீஸ் ஆகும்போது என்ன ஹைப் இருக்கோ அப்படி ஒரு ஹைப் எப்படி சார்? அதுதான் தலைவர், அதுதான் உலகத்தின் சூப்பர் ஸ்டார். ஸோ எங்கள் தலைவர் வந்து இன்றைக்கி இல்லை நேற்றுக்கு இல்லை, 1980லேயும் அவர் தான் ட்ரெண்டு, 90லேயும் அவர் தான் ட்ரெண்டு, 2000லேயும் அவர் தான் ட்ரெண்டு, இப்போ 2025 இன்றைக்கும் அவர் தான் ட்ரெண்டு. எந்திரன் திரைப்படத்துடைய ஒரு ட்ரெய்லர் லான்ச் வச்சுருந்தாங்க சத்தியமில். அப்போ வந்து சினிமாவை சேர்ந்த ஒருத்தர் சொல்லுவார், அப்போ தலைவருக்கு 60 வயசு, 80 வயசுலையும் ஹீரோவாக நடிக்கிற ஒரே தகுதியும் ஒரே திறமையும் சூப்பர் ஸ்டாருக்கு தான் உண்டு, நீங்கள் வேணால் பாருங்கள் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் கூட நினச்சேன் அப்போ ஒரு ஃபேனாக, சும்மா ஏதோ ஒரு மிகைப்படுத்தி பேசுகிறாங்க அதெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதான் நடந்துட்டு இருக்குது. 75 வயசாகுது. அவருடைய அடுத்த திரைப்படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அவருடைய ஒரு மறுபடியும் ஒரு ரீரிலீஸ் போடுறாங்க. அது வந்து அப்படி நீங்கள் அப்படியே கேமரா திருப்புனீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. இந்த அதிசயம் உலகத்திலேயே சூப்பர் ஸ்டார் என் தலைவருக்கு மட்டும்தான் நடக்கும், வேறு யாருக்கும் நடக்கவே நடக்காது. ஸோ பல விஷயங்களை அவர் வந்து பாசிட்டிவாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் சார். ஸோ அவரை பற்றி பேசுகிறதுக்கு பல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக அவர் வந்து நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் உடைச்சிருக்காரு. குறிப்பாக கலராக இருக்கிறவங்களால மட்டும்தான் சினிமாவில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத உடைச்சு, கருப்பாக இருந்தாலும் என் தலைமை கில்லிப்பா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி விட்டார்ல. இந்த மாதிரி அவர் உடைச்ச ஸ்டீரியோ டைப்ஸ் என்னென்ன? எத்தனையோ இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. அதாவது இப்போ நிறைய பேர் கருப்பான நடிகர்கள் வந்திருக்கலாம், பட் அப்போ வந்து கலர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. வெள்ளையாக இருந்தால் தான் ஹீரோ, கருப்பாக இருந்தால் வந்து அடியாள் அப்படிங்கிற மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் பார்த்துக்கலாம். சிவகுமார் ஆகட்டும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகட்டும், எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேரான கலரில் இருப்பாங்க. முதல் ஹீரோ கருப்பு ஹீரோவாக வந்தது தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாவில், அது வந்து தலைவர் தான். அதை தாண்டி வந்து ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களாக இருக்குது. அந்த காலத்தில் எல்லாம் விக் வச்சுருப்பாங்க, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க, ஒரு லுக்குனா இப்படி தான் இருக்கணும்ட்டு. அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. களைச்ச முடி, சும்மா சட்டை இப்படி. சம்டைம்ஸ் சில திரைப்படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கட்டிருப்பார் சட்டையை வந்து இப்படி கட்டிட்டு இப்படி இருக்கிறது, அப்படி நடந்தது, அப்படி தூக்கி போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களில் உலக சினிமாவுக்கு கொண்டு வந்ததே தலைவர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன்.